வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் இன்று செமிகான் இந்தியா 2025 கருத்தரங்கை தொடங்கி வைக்கிறார். 3 நாட்கள் நடைபெறவுள்ள இம்மாநாட்டில் நீடித்த செமிகண்டக்டர் சூழலியல் நடைமுறை, இத்துறையில் அதிகரித்து வரும் முன்னேற்றங்கள் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளன. செமிகண்டக்டர் இந்தியா திட்டத்தின் முன்னேற்றம், உற்பத்தி, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகள், மாநில அளவில் கொள்கையை நடைமுறைப்படுத்துதல் உள்ளிட்டவை தொடர்பான அமர்வுகள் நடைபெறவுள்ளன. 48 நாடுகளைச் சேர்ந்த 2500க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இக்கருத்தரங்கில் பங்கேற்கின்றனர். நாளை நடைபெறவுள்ள செமிகண்டக்டர் தொடர்பான தலைமை செயல் அதிகாரிகளின் வட்டமேசை நிகழ்விலும் பிரதமர் பங்கேற்கிறார். இந்தியா அமெரிக்க கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய பாதுகாப்பு படைக்குழுவினர் அலாஸ்கா சென்றடைந்தனர். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், 21வது ஆண்டாக இருநாட்டு ராணுவத்தினரும் கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட உள்ளதாக கூறினார். வரும் 14ஆம் தேதி வரை இப்பயிற்சி நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். இப்பயிற்சியின் போது இரு தரப்பினருக்கும் அதிநவீன உபகரணங்கள் மூலம் பயிற்சிகள் வழங்கப்படும் என்று திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். மத்திய நிதி அமைச்சகத்தின் செலவினத் துறையில் புதிய கணக்கியல் தலைமை கட்டுப்பாட்டு அதிகாரியாக திருமதி TCA கல்யாணி நேற்று பொறுப்பேற்றுள்ளார். விழுப்புரம், முண்டியம்பாக்கம் ரயில் நிலையங்களுக்கு இடையே பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று தொடங்கி பல்வேறு நாட்களில் தாம்பரம் விழுப்புரம் பயணிகள் ரயில் சேவை பகுதி அளவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இன்றும் வரும் 6, 9, 13, 20 மற்றும் 27ஆம் தேதிகளில் தாம்பரத்தில் இருந்து காலை 9:45 மணிக்கு புறப்படும் பயணிகள் ரயில் முண்டியம்பாக்கம் வரை மட்டுமே இயக்கப்படும். இதேபோல் மறுமார்க்கத்தில் விழுப்புரத்தில் இருந்து 1:40 மணிக்கு புறப்படும் பயணிகள் ரயில் இந்நாட்களில் முண்டியம்பாக்கத்தில் இருந்து இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. 16 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று பஹ்ரைனை எதிர்கொள்கிறது. உலன் பட்டரில் இப்போட்டி காலை 11:30 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.